ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லயா மேம் நடத்தக்கூடிய சஷ்டி பொட்டிக். ஸோ அங்கே தான் இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம சங்கமித்ரா கன்வென்ஷன் ஹாலில் வந்து போட்டிருக்காங்க எக்ஸ்போ. 300 கடைக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். கூட்டம் கம்மியாக இருக்குது, நம்மளால் உள்ளே போக முடியுதுன்னா போய் நம்ம பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் வந்து குவாலிட்டியாக இருக்கா, ரேட்டு வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கிங்கே ஃபுல்லாக இருக்குது. நான் இங்கே வந்தோடனே வெளில இருக்க பார்க்கிங் பார்த்துட்டு ரொம்ப பயந்தேன். கூட்டம் நிறைய இருக்க போது போல இருக்குது, நம்ம போய் எதுவுமே பார்க்க முடியாது, வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் ரொம்பவே எம்டியாக தாங்க இருக்குது, நிறைய கூட்டமே இல்லை, ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. உள்ளே வந்தோடனே சூப்பராக ஒரு முருகன் ஸ்டாச்சு வந்தது. அதை பார்த்துட்டு லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் ஸ்டால் போட்டிருக்காங்க, ரைட் சைடும் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அப்படியே இந்த மண்டபத்தை வந்து ரெண்டாக செப்பரேட்டாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளார வந்ததும் ஐம்பொன் கலெக்ஷன் தான் இருந்துச்சு. ஐம்பொன் கலெக்ஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதில் வந்து நம்ம கம்மல்ல இருந்து அப்புறம் செயினாக இருக்கட்டும், ஆரம், அப்புறம் ரிங்கு, பேங்கிள் சொல்லி நிறைய வந்து வெரைட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக அப்படி சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ரேட் கேட்கும் போது ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே 600 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. 7000 வரைக்குமே இங்கே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பொட்டிக்கில் வந்து சேல் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து திருச்சியிலேருந்து, சேலம்லேருந்து, விழுப்புரம் சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வராங்க. வந்து 2 நாள் ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி. ஆனால் சனிக்கிழமையோட நிறைய பேர் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டால் வந்து 300 ஸ்டால்னு சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்தா ஒரு 100 ஸ்டாலுக்குள்ளார தான் இருக்கும். நிறைய பேர் வந்து வெக்கேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சரியாக சேல் ஆகலை அப்படிங்கிற ரீசனுக்காக போயிட்டாங்களா, இல்லை எல்லாம் சேல் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் நிறைய ஸ்டால் இல்லை. நிறைய இடத்துல வந்து ஐம்பொன் கலெக்ஷன் தான் போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. ரேட் வைஸ் வந்து நம்ம வாங்க முடியாது, அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. எல்லா கலெக்ஷனுமே நல்லா இருந்துச்சு. இந்த ஐம்பொன் கலெக்ஷனில் வாங்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ன நமக்கு ரேட்டு மட்டும்தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகாத மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து லக்ஷ்மி பொட்டிக்கில் இதே இடத்துல எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் நான் வந்து போயிருந்தேன். அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஐம்பொன் கலெக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க. ரேட் வைஸ் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அதே மாதிரி டிசைன் எல்லாமே அவ்வளோவா நல்லா இல்லை, ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. பட் இந்த வாட்டிக்கு இந்த எக்ஸ்போவில் எல்லா டிசைனும் சூப்பராக இருந்தது. நம்ம சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. ஆனால் ரேட்டு தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலை. எந்த பொருளுமே இங்கே வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹையாக வச்சுருந்தாங்க காஸ்ட் எல்லாமே. எல்லா ப்ரைஸுமே ஃபிக்ஸட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேற எதுவுமே குறைக்க மாட்டுறாங்க. எல்லாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஆகுது. இதெல்லாம் என்ன ரேட்டு வருது? என்ன ரேட்டு வரும்? ப்ளவுஸோட இருக்குதா? ப்ளவுஸோட இருக்குமா? 500 கீழே பாருங்க. அதே மாதிரி ஆஃபரும் போட்டிருக்காங்க. ஒரு சாரீ வாங்கினோன்னா இன்னொரு சாரீ ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சாரீ வாங்கினா 4 சாரீ ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாரீ எடுக்கிறீங்கன்னா அதில் 50% உங்களுக்கு ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் கேட்குறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சாட்டர்டேவோட ஆஃபர் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த ஆஃபர் ட்ரெஸ் எல்லாமே சேல் ஆகிடுது, ஆஃபருக்கான எந்த ஒரு அந்த ட்ரெஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த போர்டு மட்டும் வச்சுருக்காங்க, ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போர்டு இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு தெரில. எல்லாரையும் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில், ஒரு சும்மா ஒரு பிஸ்னஸோட எத்திக்கில் வச்சுருக்காங்களான்னு தெரில. ஸோ எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருந்ததுங்க. நீங்கள் ஒரு பொருள் 400 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து 50% இருக்குது. அப்படியே 200 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம்னு நம்ம போய் கேட்கும் போது இல்லை அது நேற்றே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது நமக்கு. ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த போர்டு வந்து அங்கே வைக்கக்கூடாது, ஆனால் அதை வச்சுருக்காங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு சாரியெல்லாம் பார்த்துட்டு நான் அந்த சாரி சொல்ல போனால் குவாலிட்டி இல்லைங்க.
இந்த எக்ஸ்போவில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா லயா மேம் வந்து 300 ஸ்டால் வந்து போடுறதுக்கு இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் 250க்கு மேலே வந்து ஃபீமேல் தான் போட்டிருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லா ஸ்டாலில் இருந்த பொருளுமே நல்லா இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நிறைய ஸ்டாலில் இருந்த பொருள் நல்லா இருந்தது. அதே மாதிரி ட்ரெஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷனில் சில பொட்டிக்கில் வந்து ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க. பட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சில பொட்டிக்கில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, நான் வீடியோ வந்து எடுத்துருக்கிறேன் பாருங்கள், டேமேஜான ஐட்டம்ஸும் இருந்துச்சு தான். அதில் வந்துட்டு இதோட ரேட் வந்து 700. நீங்கள் 150 கம்மி பண்ணி 550 ஹோல்சேல் ரேட்டுக்கு பண்ணிடுவோம். நீங்கள் 2-3 பீஸ் எடுத்தீங்கன்னா இன்னொரு 50 100 நான் வந்து கம்மி பண்ணுவேன். நீங்களே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் 1000 ரூபாய் குறைஞ்சி இந்த ப்ரீமியம் குவாலிட்டி நீங்கள் வாங்க முடியுமான்னு பாருங்கள். எங்கேயாவது இந்த குவாலிட்டியில் இந்த எக்ஸ்போவில் நான் சாட்டர்டே வந்திருந்தேன் அப்படின்னா இன்னும் நிறைய வந்து கவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் பார்த்துருக்கலாம். நான் வந்து சண்டே வந்ததுனால நிறைய பேர் இதை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பாதி தான் பார்த்தேன். அந்த பாதியிலே வந்து ஸ்கின் கேர் ஐட்டம் இருந்தது, ஹேர் கேர் ஐட்டம் இருந்தது. ஹேர் கேர் அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, ஹேர் எக்ஸ்டென்ஷன் அது இருந்துச்சு, பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் இருந்தது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, ஜூஸு, அதுக்கப்புறம் பர்ஃப்யூம்ஸ் இருந்துச்சு. இது மாதிரி நிறைய திங்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க இந்த ஸ்டாலில். ட்ரெஸ் வந்து ஒரு சில பொட்டிக்கில் நல்லா குவாலிட்டியாக இருந்தது, நிறைய பொட்டிக்கில் வந்து அவ்வளோவா குவாலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து ஒரே இடத்துல வாங்கணும், காசு எங்கிட்ட இருக்குது, நான் வந்து ஷாப்பிங்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னா தாராளமாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம். இல்லை நான் பட்ஜெட்குள்ளே தான் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாதுங்க. நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோட கடைசியில் காமிக்கிறேன். ஸ்டிக்கர் போட்டில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஹேண்ட்பேக் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. மண்டபத்தோட ஒரு சைட் போட்டிருந்த எல்லா ஸ்டாலும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இன்னொரு சைடும் ஸ்டால் போட்டிருக்காங்க, அதை தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறேன். இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது என்ன ரேட் வரும்? இது வந்து 150 மேம். இந்த சைஸ் வேணுன்னா 200 மேம். டபுள் சைட் பிக் வைக்கணும்னா 250. சிங்கிள் சைட் மட்டும் வைக்கணும். இப்படி இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்குமா? இல்லை க்ரீம் லோஷன்ஸ் அப்படி நாங்கள் சொல்லிட்டோட கரெக்டாக விழாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்குற பிக் இந்த சைஸில் ஒன்று ஃப்ரீயாகவே கஸ்டமைசேஷன் பண்ணி தருவோம். ஃப்ரீயாகவே இதை காய் நிற்க வைக்கணும். கரெக்டாக 10 செகண்ட் தான். 10 செகண்டுக்கு விழாமல் நீங்கள் நிற்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கு எதாவது அமௌண்ட் பே பண்ணணும்? அமௌண்ட்லாம் சும்மா ட்ரை பண்ண வேண்டாம். ட்ரை பண்ணுங்க. ஓகே. இந்த சைடு வந்ததுக்கு கொஞ்சம் ஃபன்னாக வந்துருச்சு இந்த கேமு. இதில் கொஞ்சம் நேரம் காயின் நின்றுது அப்படின்னா 10 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி காயினை நிற்க வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜில் ஓட்டுற மேக்னெட் வந்து கொடுப்பாங்களாம் நம்ம ஃபோட்டோ போட்டு. அது சொல்லியிருந்தாங்க. சும்மா கொஞ்ச நேரம் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இந்த சைடில் என்னென்ன இருக்குன்னு தான் பார்க்க வந்தோமா. ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். நான் முன்னாடி காட்டின அந்த குர்த்தி இருக்குது பார்த்தீங்களா, நான் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. அது வந்து 900 ருபீஸ் ஆமாம். அதை பார்த்தேன். அது குவாலிட்டியே சுத்தமாக நல்லா இல்லைங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்க்க வந்தால் ப்ளவுஸ் வந்து 2000 3000 சொல்கிறாங்க. அவ்வளோ ஒருத்தரம் அது கிடையாது. அதுக்கப்புறம் வெள்ளி மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி 3 months வரைக்கும் நம்மளுக்கு இதுக்கு கேரண்டி வந்து கொடுக்குறாங்களாமா. 3 மாதம் வரைக்கும் வெளுக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 200லேருந்து கொலுசு வந்து ஆரம்பிக்குது. 350க்கு வாங்கணும் அப்படின்னா இன்னொரு கொலுசு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டால் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதில் வந்து எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் வந்து பார்த்தேன். கொலுசோட டிசைன் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஒவ்வொன்றும் யூனிக்காக இருந்துச்சு. வெள்ளி மாதிரி
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புடவை வாங்கினா 4 புடவை வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு புடவை ரேட்டு கேட்கும்போது 2500 சொன்னாங்க. அந்த ரேட்டுக்கு அந்த சாரீ ஒர்த்து கிடையாது. குவாலிட்டி வைஸ் நல்லாவே இல்லை. மெட்டீரியலுமே நல்லா சாஃப்டாக அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு மாதிரி ரஃபாக தான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பர்டிகுலராக இந்த ஒரு பொட்டிக் வந்திருந்தேன். இந்த பொட்டிக்கில் வந்து கலர் வைஸ் நல்லா இருந்தது. அதே மாதிரி கிளாத் வைஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 3000, 4000, 7000, 12000 சொல்லி ஒவ்வொரு சாரியும் சொன்னாங்க. இது வந்து பனாரஸ் பட்டாமா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் இருந்ததுங்க. நான் வந்து டேமேஜ் இருக்குதுன்னு சொல்லும் போது அதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் டேமேஜ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு. காமிச்சதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஆமாம் பர்டிகுலர் இந்த கலரில் மட்டும் டேமேஜ் ஏன் தான் வருதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலங்க, நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப ஆசையாக போயிருந்தேன். விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு 1000க்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் எதை எடுக்கும் போதும் அவங்க ரேட் வந்து பயங்கர ஹையாக சொல்கிறாங்க. பர்டிகுலராக இந்த ஒரு பொட்டிக்கில் ரொம்ப ஹை இந்த சாரியோட ரேட் எல்லாமே. நான் வந்து எதுவும் எடுக்கல, ஏன்னா ஃபுல்லாகவே டேமேஜாக இருக்குது. அதுக்கு ஏன் இவ்வளோ நான் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் வந்து பார்த்துட்டு நான் அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன். சரி ஓகே, சஷ்டி பொட்டிக்லேருந்து ஃபஸ்ட் டைம் போடுறாங்க, கண்டிப்பாக எதாவது வாங்கணும்னு உள்ளார தோணிகிட்டே இருந்துச்சு எனக்கு. ஒரு மெமரிக்காகவாது இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி. இந்த சாரி நீங்களே பாருங்கள், இதில் ப்ளவுஸில் எவ்வளோ டேமேஜ் இருக்குது அப்படின்ட்டு. ஸ்டோன் எல்லாமே வந்து பிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸ்டோன் அவ்வளோவா நல்லாவே இல்லை. இதை நான் பார்க்காம கொண்டு போய் ஸ்டிச் பண்ண கொடுத்தா என்ன ஆகுறது? நான் அவங்க எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இது மாதிரி புதுசாக எக்ஸ்போ போடுறாங்க அதெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு சாரி பிடிக்குது, ஒரு ட்ரெஸ்ஸு பிடிக்குதுன்னா அதை வாங்கி ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வாங்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது நம்ம கொடுத்து ஆசையாக காசு கொடுத்து வாங்கி நம்ம அதை எவ்வளோ ட்ரீமோடு இருப்போம், இதை நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணோம், இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நம்ம கட்டணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்குங்க. நானும் அதை பார்த்துட்டு அங்கேயே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். எனக்கு வேணான்னு சொல்லி கொடுத்துட்டேன். என்னது ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. யாருக்கு தெரியும்? எங்க ஏதோ ஒன்று குடிச்சு மாதிரி இருந்து ஏதோ என்னன்னு இருபதா வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அதில் வந்து துணி துவைக்கிறது போடணும். துணி கொஞ்சம் நல்லா துவை. இந்த எக்ஸ்போலே எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு ரீசன் வந்து இந்த பூ தாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் ரேட்டு கேட்டிங்கன்னா பயந்துருவீங்க, அப்படி இருந்ததுங்க. 1650 சொன்னாங்க ஒரு முழம் பூ. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதுக்கு நம்ம ஒரிஜினல் பூவே வாங்கி கட்டி வச்சுக்கலாம். பூ இல்லாதப்போ பூ வைக்காமல் கூட போயிடலான்னு நினைக்கிறேன். இவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்கணுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்க ஒரிஜினல் பூ மாதிரியே இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இதை நேரில் பார்க்குறேன், ரொம்பவே அழகாக தான் இருந்தது. ஆனால் ரேட்டு ரொம்ப அதிகம். நான் பார்த்துட்டு எக்ஸ்போ வந்து முடிச்சாச்சுங்க. வீட்டுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு வரும்போது லயா மேம் வந்து வந்திருந்தாங்க. அவங்கள பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே சூப்பராக ஃபோட்டோவுக்கு போஸ்ட்லாம் கொடுத்தாங்க. எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. நானுமே அவங்களோட வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஒன்றுமே வாங்கல, சும்மா தான் போயிட்டு வந்தது. எதுவுமே வாங்காமல் சும்மா பார்த்துட்டு இந்த எக்ஸ்போவில் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுற காருமே இருந்தது. அவ்வளோதான். இதையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் போய் உட்காந்துட்டோம்.
ஈவினிங் டைம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து அந்த வெளில அந்த புல்லுலேயே உட்காந்துட்டாங்க. இந்த எக்ஸ்போவில் வந்து டைம் காலையில் 10:30 நைட்டு வந்து 9 o'clock அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் க்ளோசிங் டைம். ஆனால் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 7 o'clock போலவே அது க்ளோஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிளிப்பும் அதுக்கப்புறம் ஒரு கொள்ளு பொடி மட்டும்தான் நான் இந்த எக்ஸ்போலேருந்து வாங்கியிருந்தேன். இந்த எக்ஸ்போவோட ஹானஸ்டான ரிவ்யூ தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைப்பும் கொடுக்க இன்னொரு பார்க்கலாம். அது வரைக்கும் பை.